தக்காளி சட்னி சாப்பிட்ருக்கீங்களா? அதுவும் எங்கள் வீட்டு ஸ்டைலில். நான் வந்து 1/2 கிலோ தக்காளியை குக்கரில் வந்து 2ஆக கட் பண்ணி வேக வச்சுக்கிறேன். 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். அதை மேஷரால் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேன் வச்சு கடலை எண்ணெய் தாராளமாக ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் வந்து 3த்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். 10 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 20 பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா தான் காரம், ஸோ அதனால் பச்சை மிளகா கூடயே போட்டுக்கலாம். நல்லா வதங்கின வாட்டி நம்ம வேக வச்ச தக்காளியும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் அரை மூடி அளவில் ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கறி மசாலா தூள் போட்டு நல்லா கொதித்த வாட்டி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதித்த வாட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். சூடான இட்லியில் அப்படியே சுட சுட தக்காளி சட்னியை ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும். இது எத்தனை இட்லி உள்ளே சாப்பிட்றீங்கன்னே தெரியாது, அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கும். சீரியஸ்லி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா.